முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் பிரேமலதா விஜயகாந்த். திமுக கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. 10 ஆண்டுகள் தாமதமாக திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடா என்பது குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் உறுதி. 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞரையா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. திராவிட மாடல் ஆட்சி தொடர இணைந்து பயணிப்போம் என வாழ்த்து. திமுக கூட்டணியில் இணைந்ததை அடுத்து தேமுதிக அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரேமலதா விஜயகாந்த். (2016) பாலில் விழ வேண்டிய பழம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேன் கலந்த பாலில் விழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து பிரேமலதா விளக்கம். 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. கலைஞரின் கனவு நனவாகும் வகையில் பழம் நழுவி பாலில் விழுந்ததாகவும் பதிவு. கூட்டணியில் தேமுதிக இணைந்தது ஊக்கம் அளிப்பதாக வைகோ பேட்டி. திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாகத்தான் இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை பெரும்பான்மையை தேர்தலில் பெறத்தான் இருக்கிறது. இச்சூழலில் தேமுதிக வந்திருப்பது அது இன்னும் அதற்கு ஒரு வகையில் ஊக்கமளிப்பதாகத்தான் அமையும். வரவேற்கிறேன். திமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்று விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வரவேற்பு. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது. தேமுதிகவிற்கு கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே திமுக வழங்கியது என தமிழக பாஜக கடும் விமர்சனம். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைய வாழ்த்துகள் என எடப்பாடி பழனிசாமி பதிவு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 21ஆம் தேதி தேனி, தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 22ஆம் தேதி மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் கணிப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமே வலுவான எதிர்காலம் என்பதை உணர்ந்துள்ளது இந்தியா. குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக ஏஐ தொழில்நுட்ப சூழல் இருக்க வேண்டும் என டெல்லி ஏஐ மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அடுத்த 7 ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. டெல்லி ஏஐ மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாயை தொட்டது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரிப்பு. கூட்டணி குறித்து இம்மாத இறுதிக்குள் ராமதாஸ் அறிவிப்பார். பாமக எம்எல்ஏ அருள் நியூஸ் 18க்கு பேட்டி. கூட்டணியை பிப்ரவரி 2க்குள்ள ஐயா அறிவிப்பார். வேலூரில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக முதன்முறையாக பந்தல் மற்றும் நாற்காலிகள் அமைக்க ஏற்பாடு. சேலம் கூட்டத்தில் வெயிலுக்கு ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தாவேக்க முடிவு.
திண்டுக்கல் அய்யலூர் தக்காளி சந்தையில் கடும் சரிவை சந்தித்த தக்காளி விலை 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் வேதனை. கோவை மாவட்டம் தடாகம் அருகே உணவு தேடி தோட்டத்திற்குள் நுழைந்த யானை. தோட்டத்து வீட்டிற்குள்ளும் நுழைய முயன்றதால் அதிர்ச்சி. இலவசங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என உச்சநீதிமன்றம் கருத்து. 100 யூனிட் இலவச மின்சாரத்திற்கு நிதி எந்த வகையில் கிடைக்கிறது என தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடை நிறுத்தி வைப்பு. வாரியத்தில் நியமனம் செய்யப்பட வேண்டிய 3 உறுப்பினர்கள் குறித்து தெரிவிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் அமைகிறது AI ஃபேக்டரி. டெல்லியில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து. கர்நாடகாவில் 6 வயது சிறுமியை விரட்டி கடித்த தெருநாய்கள். வெளியான அதிர்ச்சி வீடியோ. ராஜஸ்தானில் சிறுவனுக்கு பீர் மற்றும் சிகரெட் கொடுத்து குடிக்க வைத்த இளைஞர். வீடியோ வெளியான நிலையில் இளைஞர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் பிரேமலதா விஜயகாந்த். திமுக கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. 10 ஆண்டுகள் தாமதமாக திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடா என்பது குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் உறுதி. 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. திராவிட மாடல் ஆட்சி தொடர இணைந்து பயணிப்போம் என வாழ்த்து. திமுக கூட்டணியில் இணைந்ததை அடுத்து தேமுதிக அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரேமலதா விஜயகாந்த். (2016) பாலில் விழ வேண்டிய பழம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேன் கலந்த பாலில் விழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து பிரேமலதா விளக்கம். 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. கலைஞரின் கனவு நனவாகும் வகையில் பழம் நழுவி பாலில் விழுந்ததாகவும் பதிவு. கூட்டணியில் தேமுதிக இணைந்தது ஊக்கம் அளிப்பதாக வைகோ பேட்டி. திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாகத்தான் இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை பெரும்பான்மையை தேர்தலில் பெறத்தான் இருக்கிறது. இச்சூழலில் தேமுதிக வந்திருப்பது அது இன்னும் அதற்கு ஒரு வகையில் ஊக்கமளிப்பதாகத்தான் அமையும். வரவேற்கிறேன். திமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்று விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வரவேற்பு. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது.
தேமுதிகவிற்கு கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே திமுக வழங்கியது என தமிழக பாஜக கடும் விமர்சனம். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைய வாழ்த்துகள் என எடப்பாடி பழனிசாமி பதிவு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 21ஆம் தேதி தேனி, தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 22ஆம் தேதி மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் கணிப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமே வலுவான எதிர்காலம் என்பதை உணர்ந்துள்ளது இந்தியா. குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக ஏஐ தொழில்நுட்ப சூழல் இருக்க வேண்டும் என டெல்லி ஏஐ மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அடுத்த 7 ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. டெல்லி ஏஐ மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாயை தொட்டது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரிப்பு. கூட்டணி குறித்து இம்மாத இறுதிக்குள் ராமதாஸ் அறிவிப்பார். பாமக எம்எல்ஏ அருள் நியூஸ் 18க்கு பேட்டி. கூட்டணியை இந்த பிப்ரவரி 2க்குள்ள ஐயா அறிவிப்பார். வேலூரில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக முதன்முறையாக பந்தல் மற்றும் நாற்காலிகள் அமைக்க ஏற்பாடு. சேலம் கூட்டத்தில் வெயிலுக்கு ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தாவேக்க முடிவு. திண்டுக்கல் அய்யலூர் தக்காளி சந்தையில் கடும் சரிவை சந்தித்த தக்காளி விலை 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் வேதனை. கோவை மாவட்டம் தடாகம் அருகே உணவு தேடி தோட்டத்திற்குள் நுழைந்த யானை. தோட்டத்து வீட்டிற்குள்ளும் நுழைய முயன்றதால் அதிர்ச்சி. இலவசங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என உச்சநீதிமன்றம் கருத்து. 100 யூனிட் இலவச மின்சாரத்திற்கு நிதி எந்த வகையில் கிடைக்கிறது என தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடை நிறுத்தி வைப்பு. வாரியத்தில் நியமனம் செய்யப்பட வேண்டிய 3 உறுப்பினர்கள் குறித்து தெரிவிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் அமைகிறது ஏஐ ஃபேக்டரி. டெல்லியில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து. கர்நாடகாவில் 6 வயது சிறுமியை விரட்டி கடித்த தெருநாய்கள். வெளியான அதிர்ச்சி வீடியோ. ராஜஸ்தானில் சிறுவனுக்கு பீர் மற்றும் சிகரெட் கொடுத்து குடிக்க வைத்த இளைஞர். வீடியோ வெளியான நிலையில் இளைஞர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என எதிர்பார்ப்பு.